ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம். ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.5ல் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளை 3ஆவதுல 2 கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். 3ஆவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க. பின்வரும் தசம எண் ஜோடிகளில் எது பெரியதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், 0.288. ரெண்டாவது நம்பர் வந்து 0.28. அப்போ இது ரெண்டுத்தில் எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது முழு எண் பாருங்கள், ரெண்டுத்துலையும் 0 சமமாக இருக்குது. அப்போது நம்ம 10ல் 1ஆம் இலக்கத்தை ஒப்பிட்டு அதுக்கப்புறம் எது பெரிய எண்ணுன்னு நம்ம எழுதணும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரு தசம எண்களில் முழு எண் பகுதிகள் சமம். அதுக்கப்புறம் தசம எண் பகுதியில் 10ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போது இதில் 8 இருக்குது, இதில் 2 இருக்குது. அப்போது கிரேட்டர் தென்னு வரும். ஏன்னா 2 விட 8 பெருசு, அதனால கிரேட்டர் தென். அப்போ 8 தானே பெருசு, அதனால எனவே 0.888 கிரேட்டர் தென் 0.28. அப்போ பெரிய எண் என்னது, இதுதானே. அப்போது தேர்ஃபோர் பெரிய தசம எண் பார்த்திங்கன்னா 0.888. அப்புறம் பாருங்கள், ரெண்டாவது கொஷின், முழு எண் 23, இதுலேயும் 23. அப்போ ரெண்டுமே சமம். இதில் 10ல் 1ஆம் இலக்கம் 9, இதுலேயும் 9. அப்போ 10ல் 1ஆம் இலக்கமும் சமம். 100ல் 1ஆம் இலக்கம் பாருங்கள், இதில் 1, இதுலேயும் 1. அப்போ இதுவும் சமம். அதுக்கப்புறம் 1000ல் 1ஆம் இலக்கம் தான், இதில் 4 இருக்குது, 5 இருக்குது. அப்போ அதுதான் நம்ம ஒப்பிடணும். அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இவ்விரு எண்களில் முழு எண் பகுதிகள் சமம். அதுக்கப்புறம் 10ல் 1ஆம் இலக்கமும் 100ல் 1ஆம் இலக்கமும் சமம். மேலும் 10ல் 1ஆம் இலக்கம் 100ல் 1ஆம் இலக்கமும் சமம். அப்போ நம்ம 1000ல் ஒப்பிடணும். அப்போ எனவே 1000ல் 1ஆம் இலக்கங்களை ஒப்பிட. அப்போ இதில் 4, இதில் 5. அப்போது 4 விட 5 தானே பெருசு, அதனால லெஸ் தென்னு வரும். அப்போ எனவே 23.914 லெஸ் தென் 23.915. அப்போ பெரிய எண் இதுதானே. அப்போது தேர்ஃபோர் பெரிய தசம எண் 23.915. புரிஞ்சதுங்களா? அவ்வளோதான். 3ஆவதுல இருந்தது 2 கொஷினுமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம்.